First, we will see Newton's first law of motion. In our everyday life, we observe that effort is required to stationary object into motion and auto stop in moving object. When kick a ball move in a certain distance. After it comes to rest. Why? Here come Newton's first law of motion. First law of motion states that a body continues to be in its state of rest or of uniform motion unless acted upon by an unbalanced external force. If you understand Newton's first law of motion, if you need to understand unbalanced force. What is unbalanced force? We know the game tug of war. வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டீம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோப்பை இழுப்பாங்க. அப்படி இழுக்கும்போது ஃபோர்ஸ் வந்து சேம் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒன் சைடு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோப் வந்து ஒன் சைடு மூவ் ஆகும் இல்லைங்களா, அதை வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த ரோப்பையே சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீம் மெம்பர்ஸ் விட்டுட்டாங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கீழே விழுந்துருவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோப் வந்து இனர்சியாவில் இருந்துச்சு, அதாவது ரெஸ்ட்டில் இருந்துச்சு. ஓகேங்களா? ஒரு ஆப்ஜெக்ட்டு ரெஸ்ட்டில் கண்டினியூவாக இருந்தாலுமே ஆர் கண்டினியூஸ் மோஷனில் இருந்தால் அப்படின்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவாங்க, இட் இஸ் கால்டு இனர்சியா அப்படின்னு சொல்லுவோம். இனர்சியா ஹாவ் 3 types. One type is inertia of rest, next inertia of direction, next inertia of motion. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இனர்சியா ஆஃப் ரெஸ்ட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸில் இன்சைடில் ஒரு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேன் நின்றுட்டுருக்காரு. சரிங்களா? அந்த பஸ்ஸு சடனாக மூவ் ஆகும்போது அவரோட அதாவது உடம்பு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா பேக்வேர்டில் போயிட்டு வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா, அதாவது அந்த பஸ்ஸோட பார்த்திங்க அப்படின்னா கான்டாக்டில் எது இருக்குது அப்படின்னா அவரோட லோயர் பார்ட் தான் பஸ்ஸோட கான்டாக்டில் இருக்குது. சரிங்களா? அப்பர் பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸு சடனாக மூவ் ஆகும்போது அந்த லோயர் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வேர்டில் பஸ்ஸோடு சேர்ந்து மூவ் ஆகும். பட் ஆனால் அப்பர் பார்ட் எப்போவுமே அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் ரெஸ்ட்லேயே இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் சடனாக பேக்வேர்டில் மூவ் ஆவார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டியும் இந்த இனர்சி ஆஃப் ரெஸ்ட்டு தான். சடனாக நம்ம வந்து கார்ட்போர்டு வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா பால் வந்து கிளாஸ்குள்ளே போயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனர்சி ஆஃப் டைரெக்ஷன். பஸ் வந்து ரைட் சைடு மூவ் ஆச்சு அப்படின்னா நம்ம லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். இது வந்து இனர்சி ஆஃப் டைரெக்ஷன் சொல்லுவோம். ஒரு சர்க்குலர் பாத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சர்டைனாக அந்த டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இனர்சி ஆஃப் டைரெக்ஷன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் அந்த பஸ்ஸு மூவ் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? மூவ் ஆகிட்டுருக்கிற பஸ்ஸில் நின்றுட்டு இருக்கிறவர் பஸ்ஸு சடனாக ஒரு பிரேக் அப்ளை பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அதாவது அவரோட லோயர் பார்ட் அப்படியே தான் இருக்கும். பட் ஆனால் அப்பர் பார்ட் வந்து டக்குன்னு முன்னாடி மூவ் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த லோயர் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸோட கான்டாக்டில் இருக்குது. அது டக்குன்னு பிரேக் அப்ளை பண்ண உடனே அது ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு. பட் ஆனால் அப்பர் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா மோஷன்லேயே அதாவது மூவிங்லேயே இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதனால் சடனாக ரெஸ்ட்டுக்கு வர முடியல. அதனால தான் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அப்புறமா பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்ட்டுக்கு வரும். சரிங்களா? இதுதான் இனர்சி ஆஃப் டைரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எந்த ஃபோர்ஸ் வந்து எந்த டைரெக்ஷனில் அப்ளை ஆகுதோ அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாங்கிறது த லா ஆஃப் இனர்சியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலை வந்து பார்த்திங்கன்னா கிக் பண்ணும்போது அது வந்து ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷன் போயிட்டு ரெஸ்ட்டுக்கு வருது அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாம் 8th படித்தோம். அந்த என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி, ஓகே. இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீஃபாக பார்த்துடலாம். சரிங்களா? அந்த ஸ்லைடில் இதாவது பார்த்திங்கன்னா நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் லா ஆஃப் இனர்சியா அப்படின்னா என்னென்னு பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்ட்டில் இருந்தாலும் கண்டினியூஸ் மோஷனில் இருந்தாலும் அதை வந்து இனர்சியான்னு சொல்லியிருந்திருப்போம். இந்த இனர்சியாவை வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 டைப்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரிச்சிருப்போம். ஓகேங்களா? தேங்க்யூம்மா.